சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்க போகுது இந்த 2025 வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி? எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகுது? 10ல் சனி வருதுன்றாங்க, 10க்கு குரு 12லேருந்து தலைக்கு மேலே வரப்போகுதுன்னு வேற ஏதோ சொல்கிறாங்க. வந்துருமா, நல்லா தான் இருக்குமா அப்படின்னு ஒரு இதோட தானே பார்க்க வந்திருக்கீங்க. சூப்பராக இருக்க போகுது ராகு கேது பயிற்சி. இந்த 9ஆம் இடத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் ராகுங்க, வேற என்ன வேணும்? இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அத்துணை பாக்கியங்களும் கிடைக்க போகிறது. ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடு அப்படின்றது யாருக்கு உதயமாகுதோ இல்லையோ, இந்த ஒரு வருட காலம் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உதயமாக போகுது. நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் மேற்கொள்ள போறீங்க. ஃபாரின்ல இருக்கக்கூடிய மிதனராசிக்காரங்க இங்கே வர போறீங்க, இங்கே இருக்கிற மிதனராசிக்காரங்க ஃபாரின் போக போறீங்க. இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு, வேலை மாற்றம் 100 விழுக்காடு உண்டு. இது வரைக்கும் உங்க துணைவரோட ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழல் இருந்தீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் சேரப்போகிறது. நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மீது வைத்திருந்த ஒரு கவலைகள் எல்லாம் தீரப்போகுது. பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறாங்க. அல்டிமேட்டா இருக்க போது இந்த ராகு பாக்கியத்தில் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு இங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு போறீங்க, வெளி மாநிலங்கள் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான அமைப்பு எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுப்பதற்கான சூப்பரான டைம் பீரியடாகத்தான் கண்டிப்பாக இருக்கு. தொழில் தொடங்க போறீங்க. இந்த தொடங்கக்கூடிய தொழில் நீங்க எதிர்பாராம டக்கு டக்குன்னு ஒரு விஷயமா அமைஞ்சு ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. வீட்டுல காசு வரப்போகுதுங்க, வேற என்ன வேணும்? 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பாக்கியம், அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்து, மாமனார் வழி சொத்து, மாமியார் வழி சொத்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசை கிடைக்க போகுது. நிறைய பேர் பிஹெச்டி படிக்க போறீங்க. ஏன்னா 9ஆம் இடம்னே மேற்படிப்பு. யாரெல்லாம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்துணை மிதுனராசிக்காரர்களுக்கும் போறீங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் எடுத்து அதுல ஜெயிக்க போறீங்க. அதன் மூலமா நிறைய சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறீங்க. 3ஆம் இடத்தில் கேது வராரு. இது வரைக்கும் உங்களுக்கும் இன்லாஸுக்கும் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் அப்படின்றது வரப்போகுது. இத்தனை நாள் கண்ணு தெரியாத எல்லா மாமனார் மாமியாருக்கும் இனிமே உங்களை மிஞ்சின மருமகள் இல்லைன்னு சொல்லி கொண்டாடி கழிக்க போறாங்க. அதனால ஹாப்பியா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி மாமனார் சொத்தெல்லாம் கிடைக்க போகுது. மாமனார் மாமியார் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. சொந்த ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. நிறைய பேர் சொந்த ஊருக்கு போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, மிச்சம் வச்ச இந்த இறை வழிபாட்டெல்லாம் மேற்கொள்ளுதல். ஏன்னா 9ஆம் இடமே இறை தன்மையை சொல்லக்கூடிய இடம் தான், கோயில்களை சொல்லக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல ராகு உட்காரும்போது அதை கொஞ்சம் நல்ல விதமாக இயக்க போறார். அது காலபுருஷனுடைய 11ஆம் இடமா வேற வருது. 10க்கு குருவோட பார்வை சொல்லவே வேண்டாம். உங்க வீட்டில் உட்காந்து தான் குரு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மிதுனராசிக்காரர்களுக்கு மகத்தான நேரம், இனிதே ஆரம்பம். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். அம்மா, அவங்களோட மூத்த சகோதரன்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கீங்க. 7ஆம் இடம் குருவோட பார்வையால் வெளுக்க போகிறது. நல்லா இருக்குங்க, ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா மட்டும் இன்னொரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா இருக்கிற வேலையை விடுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன செக் வைக்கிறதுக்கு மிஸ்டர் குரு ரெடியாக இருக்கிறார். சனியும் ரெடியா இருக்காரு. 1, 5, 7, 9ஆம் இடங்கள் குரு பார்வையால் இயங்க போகிறது. ராகு கேதுகளுக்கு என்னதான் பார்வை இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லலாம், பார்வை இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். முன்பின் 3 பார்வை ராகு கேதுகளுடைய பார்வையா தீர்மானிக்கப்படலாம். அந்த அடிப்படையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ராசியா, ரொம்ப ரொம்ப நல்ல விதமா ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்யக்கூடிய ஒரு தருணமாகத்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ராகு கேது பயிற்சி இருக்கு. 9ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா பாக்கியங்கள்லாம் கொடுப்பாரு. அதன் வழியாக ஒரு சொத்து கிடைக்கும், அதன் வழியாக ஒரு பணம் கிடைக்கும். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இட சார்ந்த தன்மைகளால் ஒரு விஷயம் நடக்கும். நிறைய பேர் குரு கிடப்பாங்க. குருனா உடனே டீச்சர் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறவங்க குரு தான். நிறைய பேருக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க போகுது. அதன் மூலமாக வாழ்க்கை சிறக்க போகிறது. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது. தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆனா கேது 3ல் அமரும் போது என்ன ஆகும்னா முயற்சிகளை ரொம்ப அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை பண்ணிட்டு விடுற மாதிரி இல்லை, சும்மா ட்ரை அகைன்ற மாதிரி. ஏன்னா 3ஆம் இடம்னே முயற்சியை குறிக்கக்கூடிய இடம் தான். தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் 3ஆம் இடம். அப்ப இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, பண்ணிட்டு கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு டைலமாவா, இயல்பாவே மிதுனன்னாலே அதுவா இதுவா தான், ஒத்தையாரட்டையா தான் எப்பயுமே போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த தடவை கேது வேற என்ன பண்ணுவாரு, நீ போடு மச்சான் அப்படின்ற மாதிரி உங்களை தூண்டி விடுவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பண்ணது கரெக்டா கையெழுத்து போட்டு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வாங்கின லேண்டு கரெக்டு தானே அப்படின்னு யோசிப்பீங்க.
அந்த மாதிரி ஏதாவது தாட்லாம் இருந்தால் அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. தலைக்கு மேல குரு வந்து ஆத்ம பலத்தை அதிகரிக்க போறார். வெளிச்சப்பட போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சொத்து சேர போகிறது. நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகளா இருக்கு. சொந்த பந்தங்களோடு கூடி மகிழ்வதற்கான நேரம் எல்லாம் இருக்கு. சுற்றம் நட்பும் சூழ இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடம் தான் காலபுருஷனுக்கு நண்பர்கள். ஸோ நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 11ஆம் இடம். உச்ச நண்பர்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்க, சின்ன வயசு ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்களாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு இந்த தடவை. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு ஆதாயம் சொல்லிட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாங்க. சூப்பரா தான் இருக்கு ராகுகேது பயிற்சி. எதுல கவனம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹெல்த்ல கவனமா இருக்கணும். இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட இடம், தோல் சம்மந்தப்பட்ட பின்னாடி பேக் பெயின், இதெல்லாம் வந்து உங்களுக்கோ இல்லை உங்க கணவருக்கோ பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தால் ஒரு தடவை போய் உங்களை லேடி டாக்டரை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை கொடுக்கும். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க, நல்ல மெடிசன் கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்குங்க. என்னதான் வந்து 10ல் சனி வந்தார்னு சொல்லி யாராவது பயமுறுத்தினா ஒன்றுமே கிடையாது. கர்மா நல்லபடியாக இயங்க போகிறது. நிறைய பேருக்கு அப்பா அம்மாவுடைய ஆதரவெல்லாம் கிடைக்க போது. மிதுன ராசிக்காரர்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025வது வருடம் இருக்கு. முடியும்னா பரிக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே சமயம் மீனாட்சி அம்மன் வழிபாடு, அவளை பிடிச்சிக்கோங்க. மீனாட்சி அம்மனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்க காரியங்கள் அனைத்தும் கரெக்டா இருக்கும். கேது 3ல் உட்காரும் போது அம்பாள் வழிபாடு பண்ண, மீனாட்சி வழிபாடு பண்ண, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பண்ற முயற்சியை மிகச்சரியான முயற்சியாக கொண்டு போய் விடக்கூடிய வலிமையை கண்டிப்பாக என் தாய் மீனாட்சி உங்களுக்கு அருள்வாள். வெள்ளிக்கிழமை முடியும்னு நினைக்கிறவங்க மீனாட்சி அம்மன் படத்தை வச்சு ஒரு விளக்கை ஏற்றி, நெய் விளக்கு ஏற்றி, ஏதோ ஒரு கற்கொண்டோ இல்லை ஏலக்காவோ ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸோ வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணி பாருங்க. அந்த வருடம் உங்களுக்கு மிகத்தான வருடமாகத்தான் கண்டிப்பாக அமையும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு. அப்போ நிறைய மிதுனராசிக்காரங்க இந்த தடவை மிதுனராசி குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்கான டைம் பீரியட்லாம் நிறையா இருக்குது. திடீர்னு என் பிள்ளைய டென்னிஸ் கிளாஸில் சேர்த்தேன், திடீர்னு என் பிள்ளைய கிரிக்கெட் கிளாஸில் சேர்த்தேன், திடீர்னு வாலிபால் கிளாஸில் சேர்த்தேன், என் பிள்ளைங்களுக்காக நான் ஒரு இடம் மாறினேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஒரு செலவு செஞ்சேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. விளையாட்டு சம்மந்தப்பட்டு நிறைய இயங்க போகிறீங்க. இல்லை நீங்களே அப்படியே வந்து கொஞ்சம் குதூகலமாகி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி நிறைய விளையாண்டு நிறைய பழைய நினைவுகளுக்குள் போயிட்டு வருவதற்கான விஷயத்தெலாம், ஏன்னா கேதுனாலே வந்து நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஆள் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். சந்தோஷமா இருக்க போறீங்க. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்னன்னா, பழைய விஷயத்தை ரீகால் பண்ணி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம், இது எல்லாமே கிடைக்க போகுது. சொசைட்டில மரியாதை கிடைக்க போகுது. டாக்குமெண்ட் சைன் போடும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம். பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம். அந்த பார்ட்னர்ஷிப்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா நல்லா பேசிட்டு உனக்கும் எனக்குமான அக்ரிமெண்ட்லாம் என்னன்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசிட்டு போங்க. சும்மா வாய் வார்த்தையாக பேசுனீங்கன்னா அது ஒரு இடத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி மிதுனராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. சின்ன சின்ன டிலே இருந்துட்டு தான் சரியாகுன்றதை புரிஞ்சுட்டு வேலை பாருங்க. உடனே வந்து வெக்ஸாகி விழுந்துடாதீங்க. கேது தடையை கொடுப்பதற்கு முயற்சியில் தடையை கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டுருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025வது வருஷம் ராகுகேது பயிற்சி இருக்க போகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.